தமிழ்நாடு முன்னாள் அமைச்சரும் திரைப்பட தயாரிப்பாளருமான ஆர்.எம். வீரப்பன் காலமானார். அவருக்கு வயது 98. வயது மூப்பு காரணமாக அரசியலில் இருந்து ஒதுங்கியிருந்த ஆர்.எம். வீரப்பனுக்கு நேற்று காலை மூச்சு திணறல் ஏற்பட்டது. இதையடுத்து சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஆர்.எம். வீரப்பன் சிகிச்சை பலனளிக்காமல் நேற்று பிற்பகல் உயிரிழந்தார். ஆர்.எம்.வி என்று அழைக்கப்படும் ஆர்.எம். வீரப்பன் புதுக்கோட்டை மாவட்டத்தின் வல்லதிகாரக்கோட்டை கிராமத்தில் பிறந்தவர். 1963ஆம் ஆண்டில் சத்யா மூவிஸ் என்ற பெயரில் ஆர்.எம். வீரப்பன் திரைப்பட நிறுவனம் ஒன்றை தொடங்கி எம்ஜிஆர், ரஜினிகாந்தை வைத்து பல்வேறு படங்களை தயாரித்தார். எம்ஜிஆரின் நம்பிக்கைக்குரியவராக திகழ்ந்த ஆர்.எம்.வி அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகளில் ஒருவராக வலம் வந்தார். 2 முறை சட்டப்பேரவைக்கும் 3 முறை சட்ட மேலவைக்கும் ஆர்.எம். வீரப்பன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அறநிலையத்துறை அமைச்சர், உள்ளாட்சித்துறை அமைச்சர், இளைஞர் நலன் மற்றும் கல்வித்துறை அமைச்சர் என பல்வேறு பதவிகளை இவர் வகித்துள்ளார். ஆர்.எம். வீரப்பன் உடலுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தினார். மருத்துவமனையில் இருந்த ஆர்.எம். வீரப்பன் உடல் தி.நகரில் உள்ள அவரது இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டு குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆர்.எம்.வி இல்லத்திற்கு நேரில் சென்று அவரது உடலுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். ஆர்.எம். வீரப்பன் உடல் புதன்கிழமை அன்று மாலை நுங்கம்பாக்கத்தில் உள்ள மின் மயானத்தில் தகனம் செய்யப்பட உள்ளது. ஆர்.எம். வீரப்பனை வாழ்நாள் முழுவதும் என்னால் மறக்க முடியாது என நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். மறைந்த மூத்த அரசியல் தலைவர் ஆர்.எம். வீரப்பனின் உடல் தியாகராய நகரில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவரது உடலுக்கு நடிகர் ரஜினிகாந்த், இசையமைப்பாளர் இளையராஜா உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நடிகர் ரஜினிகாந்த், ஆர்.எம்.வியால் உருவாக்கப்பட்ட பலர் மத்திய மாநில அமைச்சர்களாகி பேரும் புகழோடும் இப்போதும் வலம் வந்து கொண்டிருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். நம்மளெல்லாம் விட்டு பிரிந்திருக்காரு உத்தமர் மதிப்புக்குரிய ஆர்.எம். சார் அவர்கள். அமரர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, சினிமா வாழ்க்கையிலும் சரி, அரசியல் வாழ்க்கையிலும் சரி, அவருக்கு வலது கையா இருந்தவர் ஆர்.எம். சார் அவர்கள். அவரால் உருவாக்கப்பட்ட அவருடைய பல சிஷ்யர்கள் மத்திய மாநில அமைச்சர்களாகி, கல்வி நிறுவனங்களின் அதிபர்களாகி, பேரும் புகழும் பணத்தோடு இப்போவும் வலம் வந்துட்டுருக்காங்க. என்னுடைய ஆர்மியருடைய நட்பு மிக ஆழமானது, உணர்ச்சிகரமானது, ஒரு புனிதமானது. அவர் இப்போ நம்ம கூட இல்லை அப்படிங்கிறது எனக்கு என் வாழ்நாளில் நான் அவரை நான் மறக்கவே முடியும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.